லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு முடிச்சு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் அக்டோபர் 10 அப்படி இல்லைனா அக்டோபர் 30 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியாகலாம்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காராம். மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. கூடிய விரைவிலே இந்த படத்தோட அப்டேட்ஸ் வெளியாகும் சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சு கொண்டிருக்க திரைப்படம் தான் கூலி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் படம் என்றா கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும், அதனால் லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து நான் கண்டிப்பாக படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு லோகேஷை கூப்பிட்டு பண்ணிட்டு இருக்க படம் தான் கூலி. சமீபத்தில் தான் இந்த படத்துக்கு கூலின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. தலைவர் 171 என்று அழைக்கப்பட்ட இந்த படம் இப்போ கூலி என்ற பேர் வச்சு அழைக்கப்படுது. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நம்ம சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த கூலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பேரா யார் பண்ண போகிறாங்கன்னா பார்வதி பண்ண அதிக வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிக்க போகிறாராம். அண்மையில் ரிலீஸ் ஆயிருந்த இந்த டைட்டில் லுக்லையும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்கவே நெகட்டிவ் ஷேடில் இருக்கிற மாதிரி தான் ரசிகர்கள் ஃபீல் பண்ணாங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்ட்லையும் ரெட் கலரில் காமிச்சதால் கண்டிப்பாக இதில் நெகட்டிவ் ஷேடில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுது. அண்மையில் நாகார்ஜுனா கிட்ட கூட நீங்கள் இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டது. ஆனால் அவர் மறுத்துட்டாராம். ரன்வீர் சிங் கிட்டையும் கேட்கப்பட்டது, ஷாருக் கான் கிட்டையும் கேட்கப்பட்டது. ஆனால் யாருமே நடிக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்களாம். அதனால் மிக பெரும் வில்லன்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து தமிழகத்தில் அடுத்த கட்ட ஷூட்டிங் ஒரே ஷெட்யூலாக நடத்தி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணியிருக்காராம். இப்போ இந்த படத்திலிருந்து அப்டேட் என்ன வந்திருக்காருன்னா, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள், இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு உழைப்பாளர்களுக்கான பாட்டாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரே விரும்புறதுனால கண்டிப்பாக அன்றைக்கி ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த பாட்டு அனிருத் அவர்களுடைய வாய்ஸில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பாட்டில் டான்ஸ் ஆட போகிறாராம். எப்பயும் இல்லாத அளவுக்கு புது விதமான ஸ்டெப்ஸோட இந்த பாட்டில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஆட வச்சுருக்காங்களாம். கூட 2000-3000 பேர் கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடுற மாதிரி தான் இந்த பாட்டு உருவாகியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த பாட்டு ரசிகர்களுக்கு பிடிக்கும்படியாக இருக்கும் எனவும், பல வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இதில் ஸ்டைலிஷாக பார்ப்பீங்க. லியோ படம் தான் அண்மையில் சறுக்கியது, ஆனால் அதை தொடர்ந்து இப்போ எடுக்க போட்டு வர நம்ம கூலி படம் கண்டிப்பாக சறுக்காது எனவும், கமல்ஹாசனுக்கு எப்படி விக்ரம் படம் கை கொடுத்ததோ அது போல தான் இந்த படமும் கை கொடுக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் விக்ரம் கிட்ட வில்லனா ப்ளே பண்ண பேச்சுவார்த்தை போய் கொண்டிருப்பதா சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.